ஃபர்ஸ்ட் வெங்காயம் மட்டும் தனியாக ஒரு பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் குக்கரில் ஆயில் ஊற்றி பட்டை, லவங்கம், கிராம்பு, அப்புறம் பிரியாணி இலை, ஏலக்காய் எல்லாமே போட்டுக்கலாம். அப்புறம் அந்த ஸ்டார் பூ எல்லாமே போட்டு கொஞ்சம் அது ரோஸ்ட் ஆக விடலாம். அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்ச அந்த வெங்காயம் பேஸ்ட்டை வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். அந்த மிக்ஸி ஜார்லேயே கொஞ்சம் வாட்டர் மிக்ஸ் பண்ணி அதை அதிலே ஊற்றிக்கலாம். அதுக்கப்புறம் அதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தக்காளியை குட்டி குட்டி பீஸாக இது பண்ணி அதையும் நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ நம்ம கட் பண்ணது எல்லாத்தையும் மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிவிட்டு அதை நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். அப்புறம் நம்ம ஆல்ரெடி ஆட் பண்ண வெங்காயம் நல்லா பச்சை வாசனை போனதும் இந்த தக்காளியோட பேஸ்ட்டையும் ஆட் பண்ணி கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணி நம்ம நல்லா கொதிக்க விடலாம். அதுக்கப்புறம் அதில் கொஞ்சம் ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், அப்புறம் காஷ்மீரி மிளகாய் தூள் 2 டீஸ்பூன். உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கலாம். ஏன்னா காஷ்மீரி மிளகாய் தூளில் அவ்வளோ காரம் இருக்காது. அப்புறம் ஒரு டீஸ்பூன் இல்லை 2 டீஸ்பூன் கரம் மசாலா. அதுக்கப்புறம் இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணதும் நம்ம எடுத்து வச்சிருந்த தலைக்கறியை இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு ஒரு 7 to 8 விசில்ஸ் நம்மளுக்கு எவ்வளோ நல்லா அது சாஃப்டாக இருக்கணுமோ அவ்வளோ விசில் விட்டுக்கலாம். நாங்கள் 10 விசில் விட்டோம். ஸோ உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் இது பண்ணிக்கலாம். இப்போ நாங்கள் ஆட் பண்ணுறது வந்து வெல்லம். அது ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட் தரும் நம்ம வெல்லம் ஆட் பண்ணும்போது. அவ்வளோதான். 10 விசிலுக்கு அப்புறம் மட்டன் இப்படி தான் இருக்குது. ஐ மீன் தலைக்கறி இப்படி தான் இருக்குது.